ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த மாலை பொழுதிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக உங்களோடு சேர்ந்து நானும் ஆசையாயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், வேதத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை உண்டு. பல வார்த்தைகள் உண்டு, பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்ய பிரயாசமாயிருக்கிறேன். 1 பேதுரு, அதாவது 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சுகம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாய் நிச்சயமாய் தேவைப்படுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு மனுஷன் சுகத்துக்காக பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பலவித கோணங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை தேடி சுகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். காடு மலைகள் என்று சொல்லி, கோயில்கள், தேவாலயங்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களுக்குள்ளே அவன் அங்கலாய்க்கப்பட்டு, எப்படியாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டுமே, நான் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னதான அந்த துடிப்போடு அலைந்து தெரிந்து அவன் அப்படியே அங்கலாய்த்து கடைசி பட்சத்திலே சுகம் கிடைக்காத பட்சத்திலே அவன் அப்படியாய் சோர்வடைந்து இளைப்பாறுதல் கிடைக்காதபடி அப்படியே தன்னுடைய ஜீவியத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான். அந்த சூழ்நிலையில தான் என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே என்னுடைய உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது நாம் தானாகவே சுகமாக்கப்படுகிறோம். அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்படுகிறோம். 53வது ஏசாயாவில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய அக்கிரமங்களுக்காய் அல்ல, உன்னுடைய அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்டார். இன்றைக்கு அக்கிரமத்தினால் மடிந்து செத்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமே. ஆனால் அந்த மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்றுதான் அந்த விசுவாச அறிக்கையை செய்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கும் சுகம் கொடும், உம்மால் முடியும், நான் உம்முடைய தழும்புகளால் குணமாகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபித்தால் அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவனை விசுவாசியுங்கள், நம்புங்கள், அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.